Hi, this is Karthikeyan from Mahakavi Study Center. ஸோ கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புடைய 3 டேர்முக்கான இலக்கணம் பார்த்துருப்போம். இன்னைக்கு வீடியோவில் வந்து 7ஆம் வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பர்டிகுலராக 7ஆம் வகுப்புடைய முதல் பருவம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 6ஆம் வகுப்புடைய ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதாவது டேர்ம் வைஸாகவும் ப்ளஸ் இலக்கணமும் சேர்த்து போட்டிருக்கோம். படிக்காதவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பழைய 4 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓரளவுக்கு உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், சிஸ்டம் முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க டாபிக் உள்ள போயிடலாம். முதல் பருவத்துல முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? அதோடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். இவர் எப்படி இருந்திருக்காருன்னா தமிழறிஞராகவும் கவிஞராகவும் விடுதலை போராட்ட வீரராகவும் வந்திருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமக்கல் கவிஞர் எப்போதுமே என்ன அழைக்கப்படுறாங்க அப்படின்னா காந்திய கவிஞர். சரிங்களா? இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த அடைமொழி சொற்கள் எல்லாமே உள்ளதுலாம் ரிப்பீட் கொஸ்டின் தான். அதே மாதிரி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் கவிஞர். அதே மாதிரி மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இதுதான் வந்து இவருடைய படைப்புகளா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மலைக்கல்லன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கவர்மெண்டால சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இவரோட மலைக்கல்லன்கிற நூல். சரிங்களா? அதே மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு பாட்டு எழுதுனது யாரும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். இந்த லைன்லாம் வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்டும் இருக்காங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடினது யாருன்னு கேட்பாங்க, நாமக்கல் கவிஞர். சரிங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுல யாரை பத்தி வருது, இல்ல எதை பத்தி நான் டீடைல்ஸ் அப்படின்னா உடுமலை நாராயண கவியை பத்தி வருது. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், அப்புறம் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அது சின்ன டாபிக் தான். இந்த இதுல உள்ள சொல்லும் பொருள் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஒப்புமை கொடுத்துருக்காங்க. ஒப்புமைனா கம்பாரிசன். சரிங்களா? அதான் இணைன்னு சொல்லுவோம். முகில்னா மேகம், அற்புதம்னா விந்தை, உபகாரி அப்படின்னா வள்ளல். சரிங்களா? இந்த உபகாரி அப்படிங்கிறது ஒரு டைம் அவங்க கேட்டிருக்காங்க, மார்க் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப அடுத்து பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். சரிங்களா? இதுல இருந்து எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பர்டிகுலரா குரூப் 4ல நிறைய கேட்டிருக்காங்க. அதனால இந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழில் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது பேச்சு மொழிங்கிறது நம்ம ஸ்லாங்ல யூஸ் பண்றது. சரிங்களா? எழுத்து மொழிங்கிறது ரைட்டிங் போறது இல்லையா? இந்த ரெண்டுத்துக்குமே வந்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து தமிழ் என்னன்னு சொல்றாங்கன்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பேசும்போது ஒரு மாதிரி பேசுவோம், ஆனா அந்த வார்த்தையை அப்படியே எழுதணும். இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ அதனால என்னன்னு சொல்றாங்கன்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு தமிழ சொல்றாங்க. அதே மாதிரி எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டு மாதிரி எழுதியிருக்காங்க. யாரு இருக்காங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி எடுத்தல், படுத்தல், நலிதல், உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படிங்கிற லைன் வந்து நன்னூல். அதாவது ஒண்ணும் இல்லை, நம்ம எழுத்து இருக்கு இல்லையா, தன்னுடைய எழுத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி சில இடத்துல என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா எழுத்து சேர்த்துக்கும், சில இடத்துல இருக்கிற எழுத்தை கேன்சல் பண்ணிக்கும், சில இடத்துல சேஞ்ச் ஆகும், தெரிஞ்சு போகும். சரிங்களா? இதெல்லாம் தான் நன்னூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. சரிங்களா? இப்ப நான் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசுறேன் அப்படின்னா அதை இன்னொரு ஆள் கேட்கறது தயாரா இருக்கும். சரிங்களா? அவங்க புரியணும். அப்பதான் என்னன்னு சொல்ல முடியும்னா உண்மையான மொழின்னு சொல்ல முடியும்னு சொல்றாங்க. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். சரிங்களா? பேசிட்டா மட்டும் போதுமா, கேட்டுட்டா மட்டும் போதுமானா அதை என்ன பண்ணணும், எழுதவும் படிக்கவும் செய்யணும். அதுக்கு எழுத்துக்கள், அதாவது ரைட்டிங் பிராக்டிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வேறு வகை மொழி நிலைகளும் உண்டுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும். சரிங்களா? நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில நம்ம எழுதவும் செய்வோம், பேசவும் செய்வோம். அதை தாண்டி என்ன பண்ணுவோம்னா நம்ம திங்கிங் பண்றோம் இல்லையா, அதுதான் நினைக்கப்படுவது. சரிங்களா? அதுதான் என்ன பண்ணுவது, நினைக்கிறோம் இல்லையா, அது என்னப்படுவது. சோ அது இல்லாம என்னவா இருக்கணும்னா அதெல்லாம் இருக்கணும், இந்த ஒரு மொழியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி கனவு காணப்படுவது. சரிங்களா? கனவு காணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் பேச மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அதுவுமே மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மூவா அப்படின்னு சொல்லக்கூடிய மு வரதராசனார். சரிங்களா? இதனுடைய அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா காடு. இது பாத்தீங்கன்னா சுரதா இருக்காங்க. சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். இன்னொரு பேர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுப்புரத்தினதாசன். அவரோட இன்னொரு பேர் என்னது, சுப்புரத்தினதாசன். அதை ஷார்ட்டா தான் சரிங்களா சுரதா அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன்,
இந்த காடுங்கிற நூல் எழுதின யாருன்னா சுரதா. இதுக்கு டெபினேஷன் வந்து சுப்புரத்தினதாசன். அவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா ராஜகோபாலன். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா. இதே மாதிரி இவர் வந்து ஓமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். ஆமா, அந்த மோஸ்ட்லி வந்து ஓமை கவிஞர்னு கேட்டாலே இவர் தான் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்பெயர் ராஜகோபாலன். அதை டெஃபைன் பண்ணி எழுதினீங்கன்னா சுப்புரத்தினதாசன் சரிங்களா. அதே மாதிரி அமுதும் தேனும், தேன்மழை, துணைமுகம் ஆகிய நூல்கள் இவரது படைப்புகள். இதுல வந்து தேன்மழை அப்படிங்கிற நூல் எக்ஸாம் ஒன் டைம் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா தேன்மலை என்னும் நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்க. யாருன்னா சுரதா. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல இருக்கும் அந்த பாட்டு சரிங்களா. அதை வாங்கலாம்னு சும்மா பார்த்துக்கோங்க சரிங்களா. இது எங்க இருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. கிளிக்கண்ணி, கண்ணினா 2 லைன் உள்ளதான் கண்ணின்னு சொல்லுவோம் சரிங்களா. கிளிக்கண்ணிங்கிறது கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா. இதுதான் கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டுல உள்ள சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஈன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈன்றுன்னா பற்று அப்படின்னு அர்த்தம். கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. கொம்பு கொடுத்துருக்காங்க, கொம்புனா கிளை. நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சரிங்களா. நச்சரவம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு தான் விடமுள்ள பாம்பு அப்படின்னு தமிழ் இருக்கும். அதே மாதிரி அதிமதுரம் கொடுத்துருக்காங்க. அதிமதுரம்னா என்னன்னு அர்த்தம்னா மிகுந்த சுவையுடைய அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி விடுதி தெரியும் ஒரு தங்குமிடம். அதே மாதிரி வாரணம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். வாரணம்னா என்ன, யானை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டா வரக்கூடியதுதான். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். இதுல ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டம் சரிங்களா. ஐ மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங்ல பாருங்க. ராஜ மார்த்தாண்டம். இவர் வந்து என்னவா இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா கவிஞராகவும் இதழாளராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தினார். எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னன்னு இருக்காரு, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தினவர் யாருன்னு கேட்டா ராஜ மார்த்தாண்டம் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. இது வந்து ராஜ மார்த்தாண்டம் கவிதை என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வளர்ச்சித்துறைக்கான பரிசு வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுல நிறைய கவிதைகள்லாம் சேர்த்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு நம்ம இருக்காரு தொகுப்பு நூலா வெளியிட்டிருக்காரு சரிங்களா. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா விலங்குகள் உலகம். இது எப்பயாச்சும் 1 கொஸ்டின்ஸ் இருந்து வரலாம் மேபி சரிங்களா. உலகில் 2 வகையான யானை உள்ளன. ஒண்ணு வந்து ஆசிய யானை, இன்னும் வந்து ஆப்பிரிக்க யானை. நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், ஆசிய யானைங்கிறது அதனுடைய முதுகு வந்து பிளாட்டா இருக்கும். ஆப்பிரிக்க யானைங்கிறது கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு தந்தம் உண்டு, பெண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது. நம்ம ஊர் யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண் யானைக்கு தந்தமா இருக்காது சரிங்களா. அதே ஆப்பிரிக்க யானைகள் பாத்தீங்கன்னா 2க்குமே என்ன சொல்லியிருக்காங்க, தந்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கேட்பாங்க. எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளையத்துல இருக்கு. எங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சரிங்களா. ஞாபகம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு, வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் வந்து மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா புலிதான் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு நாட்டுல இல்லது ஒரு காட்டுல எவ்வளவு புலிகள் இருக்கோ அதுக்கு வந்து முதல்ல வளத்தை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். நிறைய புலிகள் இருந்துச்சுன்னா வளங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நிறைய புலிகள் இல்லைன்னா வளங்கள் அங்க இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா. அதே மாதிரி உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என 2 வகை சிங்கங்கள் உண்டு. யானையில இருக்கிற மாதிரி சிங்கத்திலையும் 2 வகை இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயம், இதெல்லாம் கேட்கலாம் சரிங்களா. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு கிருங்கிற சரணாலயம் சரிங்களா. அங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயற்கை விஞ்ஞானிகள் எல்லாமே யார சொல்றாங்கன்னா புலியதான் வந்து காட்டுக்கு அரசன் சொல்றாங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம்னா கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் யாருன்னா லயன் படிச்சிருப்போம். ஆனா இங்க இயற்கை விஞ்ஞானிகள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா புலியதான் வந்து காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சருகுமான், நிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன சரிங்களா. இது சும்மா ஜிகே கொஸ்டின்ஸ் மாதிரி சரிங்களா. எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம் மேபி. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய வனம்கான ஒரு முக்கியமான டாபிக். எக்ஸாம் குரூப் 2ல கேட்டிருக்காங்க சரிங்களா. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர் விராட் மாவட்டத்தில் என்ன மாவட்டம் பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கு. என்ன மாவட்டம் பாத்தீங்கன்னா ஜோர் விராட். அதை சேர்ந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாதவ் ஃபயேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு சரிங்களா. அவர் என்ன பண்றாருன்னா பிரம்மபுத்திரா ஆத்துக்கு நடுவுல உள்ள மிகப்பெரிய தீவுல 30 ஆண்டுகளா தனது கடின முறைப்பட என்ன பண்றாருன்னா ஒரு காட்டை உருவாக்குறாரு சரிங்களா. ஒரு தனி மனிதரா என்ன பண்றாரு, ஒரு காட்டையே உருவாக்குறாரு. சோ இவரைதான் காட்டை உருவாக்குனாரு. என்னன்னு சொல்றோம்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு இந்தியாவின் வனமகன்? இந்தியாவின் வனமகன் வந்து விடுறாங்க ஜாதவ் ஃபயேங் அப்படிங்கிறவர் தான் சரிங்களா.
2012 வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய வனாம பட்டத்தை வழங்கியது. யாரு வழங்கினான்னு கேட்டா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். எப்ப வழங்கினான்னு கேட்டா 2012. அதே மாதிரி 2015 பாத்தீங்கன்னா இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா, அந்த ஜாதவ் எங்கன்னு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ விருதையும் அமைச்சிருக்காங்க. எப்பன்னா 2015. ஆண்ட மறந்துடாதீங்க. 2012 இந்திய வனமகன் பேரு, 2015 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. சரிங்களா, அதே மாதிரி கவுகாத்தி பல்கலைக்கழகம் என்ன வேணும்னா மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது. மதிப்புறு முனைவர் டாக்டர் பட்டம். சரிங்களா, அதை வந்து வாங்கியிருக்காங்க. கௌரவ டாக்டர் பட்டம் சொல்லுவாங்க, அதுதான் மதிப்புறு முனைவர் பட்டம். இந்த திருக்குறளை பத்தி வந்திருக்கு. இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் தான். ஒரு சும்மா பார்த்துருவோம், லைட்டா பாத்துருங்க. சரிங்களா, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, முதற்பாவலர், பொய்யின் புலவர், சென்னா போலர் போன்ற சிறப்பு பெயர்கள். அதே மாதிரி தமிழ் நூலில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எக்ஸாம்லாம் கேட்கலாம். சரிங்களா, அதாவது திருங்கிற அடைமொழியோட வருகிற முதல் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள்ல அவங்க தெரியும், நம்ம 3 பால் இருக்கு இல்லையா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3 டாபிக் பகுப்பு கொண்டு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த நம்பர்ஸ் கேட்பாங்கம்மா. கொடுத்துக்கையில என்ன பண்ணலாம்னா இந்த மேட்சிங் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா, எந்தெந்த அதிகாரத்துல என்னென்ன எவ்வளவு பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அறத்துப்பால்ல 38, பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25. சரிங்களா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 133 அதிகாரங்கள் இருக்கும். சரிங்களா, இருக்கலே பாத்தீங்கன்னா பொருட்பால் தான் அதிகமா இருக்கும். அடுத்தது தெரியும் நமக்கு, அதிகாரத்தை 10 குறள் வச்சீங்கன்னா 1330 குறட்பாக்கள் வரும். சரிங்களா, இதற்கு என்னென்ன பேர் செய்வாங்க, முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். சரிங்களா, இதுல வந்து நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறப்பால் எவ்வளவு, பொருட்பால் எவ்வளவு, இன்பத்துப்பால் எவ்வளவு. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். அது ஒரு பாடல் இருக்கும், சிற்றில் நற்றும் பற்றி என் மகன் யாண்டு உலனோ என வினவுதி என் மகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காவற்பெண்டு. இந்த காவற்பெண்டு யாரு அப்படின்னா சங்ககால பெண் புலவர்கள்ல ஒரு சரிங்களா, இவர் ஒரு ஃபீமேல் போயிட்டு அவங்க. சரிங்களா, அதே மாதிரி கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக இருந்திருக்காரு. சரிங்களா, கோப்பெரு நற்கிள்ளிங்கிறது ஒரு ராஜா. சரிங்களா, அவருக்கு வந்து செவிலி தாயா அந்த காவற்பெண்டு இருந்திருக்காங்க. சரிங்களா, இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் எங்க இருக்குன்னா புறநானூறுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு எதுன்னு பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள்ல 1. சரிங்களா, அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பாஞ்சைவரம். இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டதில்லை, இருந்தாலும் அவங்க பார்த்துருவோம். சரிங்களா, வானமாமலை வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாண்டியவரம். சரிங்களா, சும்மா பார்த்துக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர். இவரை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இடத்துல கேட்கறாங்க. ஸோ அதனால டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணணும்னா பார்ப்போம். சரிங்களா, தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு, பசுமன் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா, 1908 என்ன பண்ணிருக்காங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தார். பசும்பொன்னுங்கிறது அவருடைய ஊர் பேர். சரிங்களா, பெற்றோர் யாருன்னு பார்த்தோன்னா உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். சரிங்களா, இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமியர் ஒருவரால் என்ன பண்றாரு, பால் ஊட்டி வளர்க்கப்பட்டார். இவங்களுடைய அம்மா தவறிடுறாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கு பதிலாக ஒரு முஸ்லீம் அம்மா தான் அவங்கள வளர்க்குறாங்க. சரிங்களா, தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் என்ன பண்றாரு படிக்கிறாரு. அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே என்ன பண்ணுறது, சொற்பொழிவாற்றம் திறன் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஆற்றல் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தென்னிந்தியாவில் பசும்பொன்னுக்கு வட இந்தியாவில் திலகருக்கும் ஆங்கில அரசு வாய்ப்புள்ள சட்டம் போட்டது. சரிங்களா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டாங்கன்னா அப்ப யாருமே மேடை பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வாய்ப்புட்டு சட்டம்னு சொல்லுவாங்க. அதை வந்து தென்னிந்தியாவில முத்துராமலிங்க தேவருக்கும் வட இந்தியாவில யாருக்கும் பால கங்காதர திலகருக்கும் போட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி திருவி கல்யாண சுந்தரனார் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேசியம் காத்த செம்மல். எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா, திருவிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா தேசியம் காத்த செம்மல்னு இவரை பாராட்டிருக்காரு. சரிங்களா, அதே மாதிரி இவர் அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா வங்கசிங்கம் நேதாஜி. இவரை வந்து இவருடைய குருவை யார் எடுத்துக்கிட்டாருன்னா நேதாஜியை எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா, பசும்பொன் அமைப்பை ஏற்று நேதாஜி கிபி 1939 செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் மதுரைக்கு வந்தார். சரிங்களா, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா கூப்பிடுறாரு யார, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கூப்பிடுறாரு. அவரும் ஒரு என்ன பண்றாரு, அழைப்பு ஏற்று வராரு. சரிங்களா, அதே மாதிரி நேதாஜி தொடங்கி இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவர் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். சரிங்களா, ஆர்மிக்கு என்ன பண்ணாங்க, இங்க இருந்து இவருடைய ரெஃபரன்ஸா நிறைய பேர் போனாங்க.
அதே மாதிரி விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தியிருக்காரு அவர். சரிங்களா? அதே மாதிரி அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் உரையாடணும். ஃபர்ஸ்ட் உரையாடணும் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயல்குடி. யாரை பத்தி பேசினாருன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தரை பத்தி. சரிங்களா? அதே மாதிரி பசும்பொன் நினைவிடத்தில் அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசு விழா நடத்துகிறது. இப்பவும் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த தேவர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவருக்கு இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிட்டது. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. தபால் தலை சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? எப்போ விட்டுருக்காங்கன்னா 1995. சரிங்களா? அதே மாதிரி தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு ஒரு பாராட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பாராட்டியிருக்காரு. சரிங்களா? என்னன்னு சொல்லியிருக்காங்க? தென்னாட்டு சிங்கம். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் வந்து பேச்சு உள்ளத்தில் இருந்து வருகிறது, உதகலில் இருந்து அல்ல. ஆமா, பேச்சு வருது இல்லையா, அது வந்து எங்கிருந்து வருதான்? உள்ளத்துல இருந்து வருதான், உதகலில் இருந்து வரல அப்படின்னு என்ன பண்றாருன்னா ராஜாஜி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார். சரிங்களா? 1937 என்ன ஆயிருக்காருன்னா அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி 1946 வந்து பாத்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுத்திருக்காரு. அதாவது அண்ணா போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எப்போ? 1946. அதே மாதிரி இடையில பெட்டிவின்ல பாத்தீங்கன்னா 52, 57, 62 தேர்தலையும் நம்ம ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? 1934 மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். சரிங்களா? தொடர் போராட்டத்தால் 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது. சரிங்களா? அந்த குற்றப்பரம்பரை சட்டம்ங்கிறது என்னன்னா, இந்த கம்யூனிட்டியில உள்ளவங்க, இந்த சமூகத்துல உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிச்சு அந்த டைம்ல இருந்து கவர்மெண்ட். சரிங்களா? சோ அதுக்கு எதிராக என்ன பண்ணாருன்னா இவரு பெரிய மாநாட்டம் நடத்தி என்ன பண்ணாருன்னா சட்டத்தையும் ரிட்டர்ன் வாங்க வச்சாரு. சரிங்களா? சோ ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதே மாதிரி 1939 ஜூலை 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். சரிங்களா? அதே மாதிரி ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தினார். அதே மாதிரி ஜமீன் விவசாயிகள் சங்கத்தையும் நம்ம ஏற்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி உள்பவர்களுக்கே நிலம் என்றார். சரிங்களா? நிறைய வந்து அவர் சொத்துக்களையும் நம்மளுக்கான அந்த விவசாயிகளுக்கு எழுதிருக்காரு. இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கான அப்பயே இருந்திருக்காரு அவர். சரிங்களா? அதே மாதிரி பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். சரிங்களா? இந்த பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலைங்கிறது ஒரு களம் மாதிரி நெல்களை கொண்டு வச்சக்கூடிய இடம். சரிங்களா? அது கரெக்டான ரேட் பிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஹெல்ப் பண்ணாரு. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். சரிங்களா? அந்த லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகிற டைம்ல ஜாபுக்கு போக முடியாது இல்லையா, சோ அதுக்கு வந்து லீவும் கொடுத்து சேம் டைம்ல சம்பளமும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா போராடினாரு. சரியா? அவர் வந்து உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகையில் உள்ள ராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டதில்லை, பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தன் வாழ்நாளில் 5இல் 1 பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் வந்து யார் தான்? முத்துராமலிங்க தேவர். கிட்டத்தட்ட வாழ்நாளில் எத்தனை 5ல் 1 பங்கு நம்மளுக்கு ஜெயில தான் இருக்கிறாரு. அதே மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர். விவேகானந்தரின் தூதுவராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் இருந்தார். எக்ஸாம்னா கேட்கலாம். சரிங்களா? அப்படின்னா விவேகானந்தருடைய தூதுவராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் இருக்காரு. அதே மாதிரி பெண்களை இழிவுபடுத்தும் செயலான கூந்தல் நடைபாதை வரவேற்பை மறுத்தார். சரிங்களா? கூந்தல் நடைபாதை வரவேற்புங்கிறது ஒண்ணும் இல்லை, அவங்க ஹேர் கட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மோசமா நடத்துவாங்க அந்த இங்கிலீஷ் தமிழ். சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர் மறுத்தார் அவர் வந்து. அதே மாதிரி கிபி 1963 அக்டோபர் 30 தவறுகிறாரு. சரிங்களா? சோ 1936ஆம் ஆண்டு நடைபெற்றது விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன் வந்தார். நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலை இருந்தது. சோ எனவே ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார். சரிங்களா? அந்த டைம்ல நகராட்சி வரி கட்டவங்க தான் எலெக்ஷன் ஆகிக்கலாம்னு சொன்னாங்க. சோ வேற வழி இல்லாம என்ன பண்ணாரு, ஆட்டுக்குட்டி வாங்கி காமராஜர் வச்சு என்ன பண்ணாரு, இதுல கட்டி என்ன பண்ணாரு, ஆட்டுக்குட்டி வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார். சோ காமராஜருக்கு முக்கியமா ஹெல்ப்பாகவும் வந்திருக்காரு. சரிங்களா? அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ஓட்டிய தமிழர். சரிங்களா? வ.உ.சி. பத்தி ஒன்று பாடப்பகுதி ராப்பி சேதுவின் கடற்கரை என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொல்லின் செல்வர் என போற்றப்படுகிறார். சரிங்களா? சொல்லின் செல்வர் யாரு? ராப்பி சேது பிள்ளை. சரிங்களா? ஞாபகம். சொல்லின் செல்வர் யாருன்னா ராப்பி சேது பிள்ளை. இவர் தமிழ் இன்பம் எனும் நூலில் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய தமிழ் இன்பம்ங்கிற நூல் தான் ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம். சரிங்களா? ஆற்றங்கரை, இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே
தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு போன்ற நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. இந்த நூல்கள்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, ஓரளவு ஞாபகம் வந்துருக்கு, ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வ.உ.சி இயற்றிய நூல்கள் வந்து மெய்யறிவு, மெய்யறம். சரிங்களா? மெய்யறிவு அண்டு மெய்யறம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கோர்ஸ் தான் கேட்பாங்க. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தை வணங்குதும் என்போம் சொன்னது யாருன்னா பாரதியார். சரிங்களா? இந்த 3 கோர்ஸையும் நம்ம மறக்காம நோட்ஸ் எடுத்து கையில வர வச்சுங்க, எக்ஸாம்லாம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா 7th term முடியுது. சரிங்களா? இது கொஞ்சம் எல்லா டாபிக்கும் இம்பார்ட்டன்டா இருக்காது. நான் சொன்ன மாதிரி முத்துராமலிங்க தேவர், இந்த கப்பலோட்டி தமிழ்ல உள்ள கோர்ஸ், இந்த ஸ்டார்டிங்ல உள்ள திருக்குறளை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேச்சு மொழி, எழுத்து மொழி இல்லையா, இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எக்ஸாம் கேட்பாங்க. சரிங்களா? அந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தமிழ் லாங்குவேஜ், லிட்ரேச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது தமிழ்ல வந்து தமிழ் கலாச்சார பண்பாடு கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும், 8th யூனிட்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த டாபிக்ல இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க. நான் வீடியோ படிச்சு சொல்றேன். ஒரு வீடியோவும் என்ன பார்க்கும்போது இன்னும் கையோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் நீங்க படிக்க முடியும். நோட்ஸ் எடுக்காம படிக்க முடியாது. வெறும் யூடியூப் சேனல்ல மட்டும் பார்த்துட்டு காதுல கேட்டுட்டு படிக்கலாமா வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து திருப்பி படிச்சுட்டே இருங்க. நம்ம அப்படியே அழகா ஒவ்வொரு வீடியோவா போட்டு போறோம். சரிங்களா? 6th, 7th, 8th சொல்லிட்டு அந்த ஆர்டர்லயே போவோம். 10th வரைக்கும் முடிச்சுட்டு 11th, 12th நீங்க விருப்பப்பட்டா நான் போடுறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குவாலிட்டி அதெல்லாம் டாபிக்ஸ் தான் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ அப்பதான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.